அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் சேர்ந்து காமிக்க போகிறேன். யூசுவலாகவே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் இது மூணுமே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஸ்வீட் வந்து பிடிக்காது. காலையிலே குடிக்கிறப்பே ஒரு மாதிரி கொமட்டிட்டு இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்பிள் நீங்கள் வந்து இந்த ஆம்லா ட்ரை பண்ணி பாருங்கள். வி ஆல் நோ தட் ஆம்லா இஸ் ஹேவிங் த ஹை விட்டமின் சி கண்டென்ட் அண்ட் இது ரொம்பவே குட் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கின் க்ளோ. இது கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டு ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து குடிக்கிறப்ப கண்டினியூஸாக ஜூஸ் குடிக்கிறதுனால கோல்டு அட்டாக் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வராது. கண்டிப்பாக ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்கு பதிலாக கொஞ்சம் புளிப்பு, ஸ்வீட்டு, ஒரு காரம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் ப்ளஸ் ஸ்கின் க்ளோக்கு வந்து நம்ம வந்து கன்சம்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட்டு நான் எல்லா நாளுமே ஃப்ரைடே ஆகிட்டுனா ஒரு ஹேர் பேக் போடுவேன். இந்த நாள் நான் போட்ட ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியனு, கொஞ்சமாக ஜிஞ்சர் அண்ட் ஒரு கை ஃபுல்லாக கறி லீவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆம்லா சேர்த்துருங்க. எப்போவுமே வந்து இந்த ஆம்லா இஸ் ஸோ மச் குட் ஃபார் ப்ரொமோட்டிங் த ஹேர் க்ரோத். பேபி ஹேர் வர்றது இது நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கே விசிபிளாக தெரியும் இதோட ரிசல்ட்ஸு. இது ஒரு 2 days பக்கம் நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் ஜும்மா குளிச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு கீழே வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜும்மா ஸ்பெஷல் என்னென்னா தேங்காய் பால் சோறு. தேங்காய் பால் சோறுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் எப்போயுமே ஃபிஷ் குழம்பு தாங்க. ஃபிஷ் குழம்பு அடிச்சிக்கிறதுக்கு தேங்காய் பால் சோறுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு சைட் டிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே ஃபிஷ் இருந்தால் எல்லாருமே அப்படியே நிம்மதியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லா ஃபிஷ்ஷும் சாப்பிடுவோம். பட் என்னோடய சிஸ்டர் வந்து இந்த ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, இந்த நகர மீன் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அவளுக்காக கொஞ்சமாக நகர மீனும் எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஃபிஷ்லேயே ஃபேவரட் பார்ட் இந்த சென்னை தான், இந்த குட்டியாக இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜும்மா ஸ்பெஷல் இதை தான். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா சரியான சோன்னு ஒரு மழை. திடீர்னு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை ரொம்பவே நல்லா அழகாக இருந்தது. அப்போ என்னோடய 2 பசங்களும் வந்து என்கிட்ட அம்மா போய் மழையில் விளையாடுவான்னு கேட்டாங்க. நானும் சரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு நல்ல நினப்பு இருக்குது. நான் ஒரு 4th through 5th grade படிக்கும்போது ஆக்சுவலி நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. நானும் என்னோட மற்ற 2 கசின்ஸும் மொட்டை மாடியில் போய் சரியான விளையாட்டு விளையாண்டோம். கீழே வந்தோன்னே சரி அடி, மேலே இடித்த இடியை விட கீழே விழுந்த அடி தான் பயங்கரமாக விழுந்துச்சு எங்கள் அம்மா கிட்டலாம். பிகாஸ் இப்போ தான் இந்த ஜென்டில் பேரண்டிங்லாம், அப்போலாம் சரியான மென்டல் பேரண்டிங்.